ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்களை அண்மையில் மாற்றியமைத்த நிலையில் அதிக மதிப்புள்ள ஐஎம்பிஎஸ் உடனடி பணப்பரிமாற்ற சேவைக்கு கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. விரிவாக பார்க்கலாம். நாட்டின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண பரிவர்த்தனை விதிகளில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தற்போது ஐஎம்பிஎஸ் பண பரிமாற்றங்களுக்கு புதிய கட்டணங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. இது வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த புதிய மாற்றங்கள் ஆன்லைன் பேங்கிங் சேவை மற்றும் பிற வங்கிகளின் ஏடிஎம்களை அதிகமாக பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் எஸ்பிஐயின் அதிகாரப்பூர்வ யோனோ செயலி போன்ற டிஜிட்டல் சேனல்கள் மூலம் 25,000 வரையிலான ஐஎம்பிஎஸ் பரிமாற்றங்கள் இலவசம் என்று வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் உள்ள தொகைக்கு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 25,000 முதல் 1 லட்சம் வரையிலான ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைக்கு ₹2 மற்றும் ஜிஎஸ்டியும், 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரையிலான பரிமாற்றத்திற்கு ₹6 மற்றும் ஜிஎஸ்டியும், 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான ஐஎம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபருக்கு ₹10 மற்றும் ஜிஎஸ்டியும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்ச தொகைகளுக்கு ஐஎம்பிஎஸ் இனியும் இலவசம்தான். ஆனால் அதிக பண பரிமாற்றங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் செலுத்த வேண்டியிருக்கும். அதே நேரம் எஸ்பிஐ வங்கி கிளைகளிலிருந்து ஐஎம்பிஎஸ் பண பரிமாற்றங்களை செய்வதற்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. முந்தைய கட்டண விகிதமான ₹2 முதல் ₹20 வரையே வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபக்கம் புதிய ஐஎம்பிஎஸ் கட்டணங்களிலிருந்து சில வகை சம்பள கணக்குகள் மற்றும் சிறப்பு சேமிப்பு கணக்குகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதில் டிஎஸ்பி, பிஎம்எஸ்பி, ஐசிஎஸ்பி, சிஜிஎஸ்பி, பிஎஸ்பி, ஆர்எஸ்பி கணக்குகள், ஷௌரியா குடும்ப ஓய்வூதிய கணக்கு மற்றும் எஸ்பிஐ ரிஷ்டே குடும்ப சேமிப்பு கணக்கு ஆகியவற்றிற்கு இந்த ஐஎம்பிஎஸ் கட்டணங்கள் பொருந்தாது. இதேபோல் ஐஎம்பிஎஸ்ஸுக்கான தினசரி உச்ச வரம்பு 5 லட்சமாகவே தொடரும் என்றும், இது ஒரு நிகழ்நேர பரிமாற்றம், அதாவது பணம் மாற்றப்பட்டவுடன் உடனே கிரெடிட் ஆகிவிடும் என்பதால் பண பரிமாற்றம் செய்வதற்கு முன் பயனாளியின் வங்கிக் கணக்கு விவரங்களை கவனமாக சரிபார்க்குமாறு வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்களை எஸ்பிஐ மாற்றி அமைத்த நிலையில் உயர்த்தப்பட்ட ஐஎம்பிஎஸ் சேவைக்கான கட்டணங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.